ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பர்னேஸ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான இன்கம் வரக்கூடிய ஒரு சொத்து தாங்க. இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட்லேயே இன்கம் தரக்கூடிய ஒரு தோட்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த தோட்டம் எங்கே இருக்குது, இந்த தோட்டத்தோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த தோட்டமானது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரத்துக்கு நியர்பையாக ரெட்டியார்சத்திரத்துலேருந்து புதுக்கோட்டை போகக்கூடிய பஸ் ரூட்லேருந்து மெட்டல் ரோட்டில் தாங்க இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு. மெட்டல் ரோடு இப்போ நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அப்படி மெட்டல் ரோடு இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் கம்ப்ளீட் ஆகிரும். நீங்கள் தார் ரோட்லேருந்து அப்படி நம்ம தோட்டத்துக்கு உள்ளே நுழையிற மாதிரி நம்மளுக்கு இடம் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 ஏக்கர் கம்ப்ளீட்டாக வருது. ஃபுல்லாகவே பட்டா பாத்திரம் தான், பீமலாண்டு கிடையாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் நல்லா மாந்தோப்பு வச்சுருக்காங்க. மாந்தோப்புமே நல்லா காய்க்கக்கூடிய மாந்தோப்பு தான். வீடியோவில் பார்த்தா தெரியும் காய் எந்த அளவுக்கு இருக்குன்றது. இப்போ சீசன் டைம் இன்னும் ஆரம்பிக்கலை, இருந்தாலும் கூட நம்மளுக்கு மாங்காய் மரத்தில் நல்ல காப்பில் இன்கம் தரக்கூடிய இதில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய பட்ஜெட்டை கொண்டு போய் இன்றைக்கி நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதுக்குரிய வட்டின்றது இருக்குது. அந்த வட்டி விகிதத்துக்கு ஏற்ற அளவில் நம்மளுக்கு இதில் இப்போதைக்கு கரண்டில் இன்கம் இருக்குது. நம்ம போடுற முதலுக்குரிய லாபமும் இந்த தோட்டத்தில் பார்த்துடலாம். மொத்தம் ஒரு 5 to 6 வகையான விவசாயம் பார்த்துருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த மாந்தோப்பு. இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா கண்ணுவலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. கண்ணுவலி கிழங்குன்றது நம்மளுக்கு மருத்துவ குணம் உடைய இந்த கிழங்குங்க. இதில் வரக்கூடிய அந்த பயிர் தான் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்டாகவே ஆகுது, மெடிக்கல் யூசேஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க. யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதோட பயன் என்ன, இது மெடிக்கல் இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கிழங்குங்க. இந்த கிழங்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு காய்ப்பிலே இருக்குது. இதில் வரக்கூடிய பயிர் தான் கிலோ 2000 to 5000 வரைக்குமே நம்மளுக்கு சீசன் தகுந்த மாதிரி இது விலை போகும். இது ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் தான், ஃபுல்லாகவே மெடிக்கல் ஸ்டோர்ஸுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இதை இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முருங்கை போட்டிருக்காங்க. ஒரு 4 ஏக்கர் பக்கமே நம்மளுக்கு முருங்கை போட்டிருக்காங்க. 4 ஏக்கர் to 3 ஏக்கர் வரைக்கும் முருங்கை போட்டிருக்காங்க. அதுவாக உள்ள ஊடுபயிராகவே செவ்வாழை, முருங்கைக்குள்ளே செவ்வாழை மற்றும் பச்சை வாழை அப்புறம் கற்பூரவள்ளி இந்த மாதிரி வாழையெல்லாம் அதுக்கு நம்மளுக்கு விவசாயம் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு 50 தென்னை மரமும் நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. வீட்டு யூசேஜுக்கு நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 50 மரம் மட்டும் வச்சுருக்காங்க. இது போக நம்மளுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு சின்ன ஓட்டு வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல. அந்த ஓட்டு வீடு தான் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க. ஒரு ஓட்டு வீடுமே இதில் அமைஞ்சிருக்கு. அதுபோக நம்மளுக்கு ஒரு மாடு மற்றும் ஆடு கோழி இந்த மாதிரி அடைக்கிற மாதிரி ஒரு தனியாக ஒரு ஷெட்டுமே போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்த செம்மண் பூமி, மற்றவை கரிசலோ சுண்ணாம்பு மண்ணோ கிடையாதுங்க. சுத்த ரிச் சாயில் மண். நீங்கள் பார்த்தா தெரியும், சரள கலந்த செம்மண் பூமி. மாங்காயுமே நல்லா இப்போதைக்கு நல்ல காப்பில் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சடப்பிடி பிடிச்சிருக்குங்க ஒவ்வொரு மரத்துலையுமே. இந்த வீடியோவில் பாருங்கள், இப்போ காமிப்பேன் பாருங்கள் இந்த மாங்காய் மரத்தை. இதில் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள், பார்த்துங்க. ஃபுல்லாக நாட்டு மாங்காய் தான். சீசன் ஆரம்பிக்கலை, இருந்தாலுமே இப்போ தோப்பில் போனால் நல்லா காய்ப்பில் மரம் போல் நம்மளுக்கு இருக்குது. இது போக இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே தக்காளி விவசாயம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த தக்காளி விவசாயம். இது பூராமே சின்ன கன்று இப்போ தான் நட்டுருக்காங்க. நட்டு ஒரு 1 or 2 months இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே தான் இருக்கும். இவ்வளோ கொடி தக்காளி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது போல் சின்ன கண்டு. இதுலேயே பெரிய கண்டு இப்போ காய்ச்சிக்கு இருக்க இது இந்த இப்போ தெரிஞ்சு பாருங்க, இதுதான் இப்போ காய்ச்சிக்கு இருக்க செடி. நல்லாவே ஈல்டு, சரியான ஈல்டுங்க. இது கொடி தக்காளின்றனால இவ்வளோ ஈல்டா இல்லை இந்த மண்ணுக்கு இவ்வளோ ஈல்டு வந்திருக்கான்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் நல்ல ஈல்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு பழம் இப்போ இருக்குன்றது. இப்போயுமே தக்காளி நம்மளுக்கு 50 to 60 வரைக்குமே நம்மளுக்கு இப்போதைக்கு கரண்டில் விலை போகுது. அதனால் இது 1 ஏக்கர் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 1.5 ஏக்கரில் இந்த தக்காளி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே தக்காளி விவசாயம் தான். இப்போ கொடி தக்காளின்றனால நம்மளுக்கு இந்த பந்தல் மாதிரி அமைச்சு இந்த கயிறு கட்டி ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு இந்த இது பண்ணுறாங்க நம்மளுக்கு. அதுபோக இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் இருக்கும், 1/2 ஏக்கர் to 3/4 ஏக்கர் இருக்கும். அது ஃபுல்லாக கத்திரி நடவு பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக கத்திரிக்காய். எல்லாத்துக்குமே சொட்டு நீர் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ப்ளஸ் ஒரு போரு, ஒரு இலவச மின்சாரமே இருக்குது. ஃபுல்லாகவே சொட்டு நீர் தான். அந்த சொட்டு நீர் செட்டு பைப்பு தான் இது. நம்ம கிணறு சொல்லியிருப்போம் இல்லையா, ஒரு கிணறு,
அந்த கிணறு தான் இப்போ பார்க்க போகிற கிணறு. நல்ல ஆழமான கிணறு, ஃபுல்லாகவே பாறை சற்று தான், மண் கிணறு கிடையாது. மழை காலன்றனால பக்கத்தில் போய் எடுக்கல, மண் சரிஞ்சிடும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போர் சொன்னேன்னா அந்த போர் இந்த போர் தான், இந்த போர் தான் ஓடிக்கிருக்கு. காலையில் 6 to நைட்டு 9 மணி வரைக்கும் சொல்லி சொன்னாங்க. இந்த கம்பல்சரி இது ஓடிக்கிட்டே இருக்கும், நிப்பாட்ட மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதியில் தக்காளி விவசாயம் சொன்னேன்ல, அந்த தக்காளி விவசாயம் எதுவுமே இப்போ தான் கொடி கட்டிக்கிருக்காங்க. நம்மளுக்கு நடவு பண்ணி இந்த வேலையாட்கள் வந்து கொடி கட்டிக்கிருப்பாங்க, இந்த கட்டிக்கிருக்காங்க. இவங்க இந்த இடத்துக்கு இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏக்கருக்கு வந்து 15 லட்ச ரூபா கேட்குறாங்க. விலை ஃபிக்ஸ்டு கிடையாது, விலை குறைத்து பேசலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு கரண்டில் வந்து வருமானம் தரக்கூடிய தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. சில தோட்டம் நம்ம வாங்கி ரெடி பண்ணி கிணறு போர் சர்வீஸ் ரெடி பண்ணி நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்கம் பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்து கரண்ட்லேயே இன்கம் இருக்குது, தக்காளியிலேருந்து கத்திரிக்காய் மாங்காய் எல்லாமே இருக்குது. வீடியோ பிடிச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.